ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு சில்லுன்னு ஒரு பாதாம் பிஸ்தா கீர் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து பாதாம் 3 எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இது பிடிக்கும்னா இது நிறையா எடுத்துக்கோங்க, இல்லை பாதாம் நிறையா போட்டால் பிடிக்குன்னா பாதாம் நிறையா எடுத்துக்கோங்க. இது வந்து பிஸ்தா நிறையா போட்டால் தான் கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி இடித்து. சுகர் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். மில்க் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பால். இது நல்லா சுண்டை காய்ச்சி வற்றி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாதாமையும் பிஸ்தாவையும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா கத்தி வச்சு கட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பால் வந்து நல்லா சுண்டணும். இது ரொம்ப ஈஸியான கீர் ரெசிபி தான், குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா சுண்டி வந்திருக்கு. இடையில வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா ஆடைப்பட்டு கட்டியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சுண்டி 1/4 லிட்டர் பால் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாதாம் வந்து ஒரு பாதி பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிஸ்தாவும் ஒரு பாதி ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணாதீங்க, பாதி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதிக்குது, இப்போ சுகர் ஆட் பண்ணிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். பாதி தான் சேர்த்துருக்கேன், இந்த ஒர்க்கு பாதி. இது நல்லா கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சுகர் போதுமானு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஏலக்காவை இதில் போட்டு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் போட்டு கொதிக்க விட வேணாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இதில் இந்த மிச்சம் இருந்த பாதாமையும் பிஸ்தாவையும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இதை நல்லா ஆற விட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 1 hour கழித்து அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 hour கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இதை குடிக்கலாம். சில்லுன்னு பாதாம் பிஸ்தா கீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.